Hi, my loves. Good morning. ஸோ இதுக்கு ஜிம் போகிறது தான் ஒரு மினி vlog-ஆ பார்க்க போகிறீங்க. ஸோ ஜிம் போகலாமா? Let's meet new vibes, lifestyle high, full fun, vibe this new vibe, make it damn vibe, chill for life, high five guys. Go around world, dive under vibe, enjoy life, make chill with loves. ஸோ ஜிம்க்கு ரெடி ஆயாச்சு, ஜிம் ட்ரெஸ்லாம் போட்டாச்சு, ஒரு சின்ன ஸ்ட்ரெட் போட்டுட்டு கிளம்பிடலாம். ஸோ டைம் ஆயாச்சு. ஸோ இதுதான் என்னோட ஜிம் ட்ரெஸ். லைட்டாக ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். ஏன்னா ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சோன்னே எப்போவுமே மாய்ஸ்சரைசர் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பண்ணணும். இல்லைன்னா ஒரு மாதிரி ஃபேஸு அண்ட் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக, மாய்ஸ்சரைசர் போட்டுமே சாஃப்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன், என்ன க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஸோ என்ன விஷயங்கள்லாம் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன்றது உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிளாக் காஃபி ரெடியாக இருக்க கேப்பில் நான் லைட்டாக ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரீ ஹேர் விட்டால் ஜிம்முக்கு செட் ஆகாது, அதனால ஒரு போனி டைல் போட்டோம். ரெடி, ஜிம்முக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி காஃபியையும் எக்கையும் சாப்பிட்டு போனோம்னா செம்ம எனர்ஜியாக இருக்கும். இதுதான் என்னோடய ஜிம் பேக். இதில் என்னென்ன இருக்குன்னா, இது ஒரு ஷூ அண்ட் சாக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில். இதுக்குள்ளே ஒரு சீக்ரெட் இருக்குது, அது என்னன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தெரிஞ்சால். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டவல், சொட்டிங் ஆகும்ல, அது ஒரு டவல். அதுக்கப்புறம் இப்போ வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுனால கை பயங்கரமாக வலிக்கும், ஸோ அதுக்காக வந்து ஹேண்ட் க்ளவுஸ். ஸோ இதுதான் என்னோடய ஜிம் பேக். ஜிம்முக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிப்பேன். ஏன்னா ஏதாவது ஒன்று மறந்தாலும் திருப்பி வீட்டுக்கு வரணும், அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஜிம் பேக் ரெடி. ஜிம் பண்ணுறவங்க ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அது என்னென்னா, சில பேர் பர்ஃப்யூம், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பர்ஃப்யூம் போட்டு வருவாங்க. அண்ட் சில பேர் வந்து பர்ஃப்யூம் போடாமல் அப்படியே வருவாங்க. ஏன்னா மார்னிங் வந்து நம்ம ஜிம் பண்ணுறதுனால ஆஃப்டர் ஜிம் தான் நம்ம குளிப்போம். ஸோ அதனால எழுந்திரிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி தான் போவோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதுனால அண்ட் நம்மளோட வேர்வை ஸ்மெல் நமக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளோட எக் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. பெப்பர் சால்ட் போட்டு இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி சாப்பிடுவேன். அண்டு இது வந்து புல்லட் காஃபி, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. ஸோ அது எனக்கு குடிச்சு பழகிடுச்சு, அதனால் இப்போ இது சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இப்போது வந்து இந்த எக்கையும் சாப்பிட்றேன். இந்த எக்கு அண்ட் பிளாக் காஃபி இது ரெண்டுமே என்னை செம்ம எனர்ஜியாக வச்சுக்கிறது, பசிக்க மாட்டேங்குது, வயிறு ஃபில்லிங்காக வச்சுக்கிறது. நான் ட்ரை பண்ணுறேன், டெய்லி ட்ரை பண்ணுறேன். செவ்வாய்க்கிழமை மட்டும் சாப்பிட மாட்டேன், ஏன்னா நான் கோவிலுக்கு போகிறதுனால. அப்புறம் வந்து இன்னொரு எனர்ஜி ட்ரிங்க் ஒன்று குடிப்பேன், எல்லா நட்ஸும் போட்டு. அது நான் இன்னொரு நாளுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது வந்து இன்னும் வயிறு ஃபில்லிங்காக வைக்கும். ஸோ ஜிம் கிளம்பியாச்சு. பைக்கி இங்கேருந்து ஒரு 10 minutes. ஸோ ஜிம்முக்கு ஸ்பீடாக போயிடலாம், ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. என்னோடய ஸ்கூட்டி எடுத்துடலாம். இதான் என்னோடய ஸ்கூட்டி. ஜிம் வந்தாச்சு. ஸோ இதான் என்னோடய ஜிம்மு. ஃபஸ்ட்டு வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். Hey girl, it's me, Mirror Vibes, lifestyle high, full fun vibe. வார்ம் அப் கம்ப்ளீட்டட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சைக்கிளிங், அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ். இந்த 15 minutes வந்து பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி ஆப்ஸ் தான் இந்த வாரம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆப் பண்ணலாம். இந்த வீக் ஃபுல்லாக ஆப்ஸ் பண்ணனால ஆப்ஸ் பயங்கர வலி. அதனால மாஸ்டர்கிட்ட சொன்னேன், இன்றைக்கி எனக்கு ஒன்லி கார்டியோஸ் மட்டும் கொடுத்து இன்றைக்கி முடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இப்போது சைக்கிளிங் முடிச்சுட்டு விஎஃப்எக்ஸ், அதுக்கப்புறம் த்ரெட்மில். இன்றைக்கி ஒர்க் அவுட் நல்லபடியாக கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ இன்றைக்கி வந்தோடனே வார்ம் அப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைக்கிளிங் ஒரு 15 minutes பண்ணேன். அண்டு 15 minutes வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து
ட்ரெட்மில்லில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் பண்ணேன். வாக்கிங் அண்ட் ஜாக்கிங் ரெண்டுமே பண்ணேன். ஃபஸ்ட்டு என்ன ஒர்க் அவுட்லாம் பண்ண போகிறோம் கம்மிங் வீக்கில் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஷோல்டருக்கு தனியாக ஒர்க் அவுட் இருக்குது. 1 வீக் ஃபுல்லாக போன வீக்கில் ஷோல்டர் போட்டிருந்தேன். இந்த வீக் ஆப்பு, நெக்ஸ்ட் வீக் வந்து லெக்குக்கான ஒர்க் அவுட்ஸு. ஸோ வீக்லி ஒன்ஸ் பண்ணும்போது வந்து என்ன ஆகும்னா அந்த பாடிக்கான எந்த ஒர்க் அவுட் பண்ணுறோமோ எந்த இடத்துக்காக பண்ணுறோமோ ஸோ அது நல்லா டோன் ஆகும். ஏன்னா நான் இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணல, பாடி டோனிங் பண்ணுறேன். ஸோ அதனால் ரொம்ப கான்ஷியஸாக மாஸ்டர் வந்து இதுக்கான ஒர்க் அவுட் இது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷனோட நான் எல்லாமே பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.